புதுக்கவிதை பார்க்க போகிறோம். விருந்தே தானும் புகுவது கிளந்த யாப்பின் மேற்று. இது வந்து தொல்காப்பியரோட வரி. தொல்காப்பியருக்கு ஒரு மனப்பு எட்டில் ஒன்றான விருந்தின் நூற்பாவை காட்டி விருந்தில் அடக்கலாம் என்பார். புதுக்கவிதையை வந்து விருந்தில் அடக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. முதல்ல புதுக்கவிதை எழுதிய ஆங்கிலேயர் யார் அப்படின்னா அமெரிக்காவை சேர்ந்த வால்ட் விட்மன் எழுதிய புதுக்கவிதை நூலின் பெயர் புள்ளின் இதழ்கள். தமிழில் முதலாக புதுக்கவிதை எழுத முயற்சி செய்தவர் பாரதியார். புதுக்கவிதை எழுத முயற்சி செய்தவர் பாரதியார். பாரதிக்கு வழிகாட்டி வால்ட் விட்மன். பாரதி எழுதிய புதுக்கவிதை காட்சி என்ற தலைப்பில் இடம்பெற்றுள்ளது. தமிழ் புதுக்கவிதையின் முன்னோடி பாருங்க. தமிழ் புதுக்கவிதையின் முன்னோடி நா. பிச்சமூர்த்தி. முதலில் புதுக்கவிதை வெளியிட்ட இதழ் மணிக்கொடி. தமிழில் முதலாக புதுக்கவிதை எழுத முயற்சி செய்தவர் அப்படின்னா பாரதியார். தமிழில் புதுக்கவிதையின் முன்னோடி அப்படின்னா பிச்சமூர்த்தி. முதலில் புதுக்கவிதை வெளியிட்ட இதழ் அப்படிங்கும்போது மணிக்கொடி. புதுக்கவிதை இதழ்கள் மணிக்கொடி எழுத்து வானம்பாடி. ஞானரதம் இலக்கிய வட்டம் தாமரை தீபம் வேள்வி கணையாளி கசடதபர லகரம் அக்கு ஐ. இந்த இதழ்கள்லாம் வந்து புதுக்கவிதை இதழ்கள். எழுத்து இதழை வந்து 1959 வந்து தொடங்கியவர் அப்படின்னா சீசு செல்லப்பா. எழுத்து இதழை 1959 தொடங்கியவர் சீசு செல்லப்பா. வானம்பாடி இதழை 1971, அது வந்து 59, இது வந்து 71. பல கவிஞர்கள் கூடி கோயம்புத்தூரில் பல கவிஞர்கள் கூடி தொடங்கினார்கள். புதுக்கவிதைக்கு வேறு சில பெயர்களும் இருக்குது. அதை வந்து உரைப்பா அப்படின்னு பெருஞ்சித்திரனார். உரைவீச்சு, சொற்கோலம், குறும்பா, பேச்சு நிலைப்பா, சுதந்திரப்பா, விடுதலைப்பா அப்படிங்கிற வேறு பெயர்கள் என்னென்ன. உரைப்பா அப்படின்னு புதுக்கவிதையை உரைப்பா அப்படின்னு சொல்கிறது யார் அப்படின்னா பெருஞ்சித்திரனார். உரைவீச்சு அப்படின்பது சாலை இளந்திரையன். சொற்கோலம் அப்படின்னா கண்ணதாசன் சொல்கிறாரு. உரைப்பா அப்படின்னு சொல்கிறது பெருஞ்சித்திரனார். உரைவீச்சுனா சாலை இளந்திரையன். சொற்கோலம் அப்படின்னா கண்ணதாசன் சொல்கிறாரு. அடுத்து குறும்பா, பேச்சு நிலைப்பா, சுதந்திரப்பா, விடுதலைப்பா. குறும்பா, பேச்சு நிலைப்பா, சுதந்திரப்பா, விடுதலைப்பா அப்படிங்கிற பெயர்களாம் இருக்குது. இப்போ இந்த கவிஞர்களை எழுத்துக்கால கவிஞர்கள், வானம்பாடி கால கவிஞர்கள்னு 2 வகையாக பிரிக்கிறாங்க. எழுத்துக்கால கவிஞர்கள் வந்து சமுதாய உணர்வுகளை மிகுதியாக பாடியவர்கள் யார் அப்படின்னா வானம்பாடி கால கவிஞர்கள். மன உணர்வுகளை மிகுதியாக பாடியவர்கள் எழுத்துக்கால கவிஞர்கள். மன உணர்வுகளை மிகுதியாக பாடியவர்கள் யார் அப்படின்னா வானம்பாடி கால கவிஞர்கள். எழுத்துக்கால கவிஞர்கள். மன உணர்வுனா எழுத்து, சமுதாய உணர்வு அப்படிங்கும்போது வானம்பாடி. சமுதாயம் அப்படின்னா வானம்பாடி கால கவிஞர்கள் அந்த உணர்வுகளை மிகுதியாக பாடியிருக்காங்க. வானம்பாடி கால கவிஞர்கள் பெரும்பாலானோர் என்ன பண்ணுறாங்க, யாப்பிலக்கணம் அறிந்தவர்கள். புதுக்கவிதையில் கட்புலக்காட்சியை, அதாவது கட்புலக்காட்சி சித்திரக்கவி அமைப்பு சொல்லுவாங்கள்ல, மிகுதியாக பயன்படுத்திய கவிஞர் யார் அப்படின்னு கொஸ்டின் வந்தால் அது உதயகுமார். இவர் ஓர் அழகின் வெளிச்சம் அப்படிங்கிற ஒரு கவிதையை வந்து எப்படி நமக்கு காட்டியிருக்காருன்னா சித்திரக்கவி அமைப்பு. புதுக்கவிதையில் கட்புலக்காட்சியை மிகுதியாக பயன்படுத்தியவர். கொஸ்டின், புதுக்கவிதையில் கட்புலக்காட்சியை மிகுதியாக பயன்படுத்தியவர் யார் அப்படின்னா உதயகுமார். புதுக்கவிதை இலக்கணம் என்ற நூலை எழுதியவர் ராஜேந்திரன். அது தேவிரா. கைக்கூ, சென்றியூ போன்ற வடிவங்களும் தோன்றுச்சு. இது ரெண்டுமே வந்து சப்பானிய பா வகை ஆகுமா. சப்பானிய பா வகை. கைக்கூவை குறும்பா என்றும் சென்றுவே நகைத்துளிப்பா என்றும் சொல்லுவாங்க. கைக்கூ அப்படிங்கிறது குறும்பா, சென்றியூ கவிதையை வந்து நகைத்துளிப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ வந்து படிமம் குறியீடு இரண்டு இலக்கிய உத்திகளும் அப்படிங்கிற 2 இலக்கிய உத்திகளும் மிகுதியாக இடம்பெறும் கவிதை புதுக்கவிதை. படிமம் குறியீடு 2 இலக்கிய உத்திகளும் மிகுதியாக இடம்பெறும் கவிதை அப்படின்னா அது புதுக்கவிதை. இப்போ அடித்தொடர்பா, கருத்தும் கோவைப்பா, அடித்தொடர்பா, கருத்தும் கோவைப்பா, தொடர்நிலைப்பா, சித்திரப்பா, குறும்பா, பொதுப்பா என புதுக்கவிதையை 6ஆக வகைப்படுத்தியுள்ளார் தேவிரா. இப்போ நம்ம கொஸ்டின், புதுக்கவிதையை 6ஆக வகைப்படுத்தியவர் யார் அப்படின்னா தேவிரா. அது எப்படி அப்படின்னா அடித்தொடர், கருத்து கோவை, தொடர்நிலை. அடித்தொடர், கருத்து கோவைப்பா, தொடர்நிலைப்பா,
சித்திரப்பா, குறும்பா, பொதுப்பா என புதுக்கவிதையை 6ஆக வகைப்படுத்தியுள்ளார் தேவிரா. அடுத்து நம்ம கைக்கூ கவிதை எப்படி இருக்கும்னு பார்க்க போகிறோம். கைக்கூ கவிதை அப்படின்னு எதை சொல்கிறாங்க அப்படின்னா, இதற்கு இன்னொரு பெயர் வந்து குறும்பா என்ற பெயரும் உண்டு. கைக்கூக்கு குறும்பா என்ற பெயரும் உண்டு. இது ஜப்பான் நாட்டில் 400 ஆண்டுகளாக பழமையுடைய ஒரு மரபு கவிதை. ஜப்பான் நாட்டின் 400 ஆண்டுகால பழமையுடைய ஒரு மரபு கவிதை தான் நம்ம கைக்கூ கவிதை. கைக்கூ கவிதையோட வேறு பெயர் குறும்பா. ஓகேயா? அங்கே அதற்கு அசை கட்டுப்பாடு, அடிக்கட்டுப்பாடு, பாடுபொருள் கட்டுப்பாடு என பல இலக்கண வரம்புகள் உண்டு. இந்த கைக்கூக்கு மட்டும் ஏன்னா மரபு கவிதை தானே, அது ஜப்பான் நாட்டில் உள்ள ஒரு மரபு கவிதை. அப்போ வந்து கண்டிப்பாக வந்து அதுக்கு என்ன இருக்கும், அசை கட்டுப்பாடும் உண்டு, அடிக்கட்டுப்பாடும் உண்டு, மரபு கட்டுப்பாடும் உண்டு, பாடுபொருள் கட்டுப்பாடு என பல இலக்கண வரம்புகள் உண்டு. கைக்கூ கவிதைக்கு ஜப்பான் நாட்டில் உள்ள 400 ஆண்டுகால பழமை. இந்த பழமை அப்படின்னு சொன்னாவே அதுக்கு என்ன வரும் அப்படின்னா, அசை உண்டு, அடிக்கட்டுப்பாடு உண்டு, பாடுபொருள் கட்டுப்பாடு உண்டு. இது பல இலக்கண வரம்புகள் உண்டு அப்படின்னு சொல்கிறாங்க. அதன் புற வடிவத்தை மட்டுமே எடுத்துக்கொண்டு கைக்கூ கவிதைகள் என்று தமிழில் சிலர் எழுதிய சிறப்பு, அதாவது இதோட புற வடிவத்தை மட்டும்தான் எடுத்து எழுதுனாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து நம்ம வந்து கைக்கூ கவிதை அப்படிங்கும்போது, அதாவது கைக்கூ கவிதைகள் 3 அடி இருக்குமா. கைக்கூ கவிதை அப்படின்னா 3 அடி இருக்கும். முதல் 2 அடி ஒரு கருத்தும், முதல் 2 அடியில் ஒரு கருத்து, 3வது அடியில் ஒரு கருத்தும், இறுதி அடியானது முதல் 2 அடிகளின் கருத்துடன் முற்றிலும் மாறுபட்டும் பாடியிருக்கும். முதல் 2 அடியில் ஒரு கருத்து அது முற்று பெற்றிருக்குமா. ஆனால் லாஸ்ட் ஒரு அடி இருக்குல்ல, அது வந்து வேறொரு கருத்தில் இருக்கும், அது முற்றிலும் மாறுபட்டு இருக்கும். படிப்போரின் அதிர்ச்சி ஊட்டுவது போல் அமைந்திருக்கும். அதாவது அன்புடைமை அதிகாரத்தை ஆசிரியர் கற்பிக்கிறார் கையில் பிரம்புடன். அன்புடைமை அதிகாரத்தை ஆசிரியர் கற்பிக்கிறார் எப்படி, கையில் பிரம்புடன். இங்கே எங்கே அன்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி இந்த கைக்கூ கவிதை எப்படி இருக்குமா, 3 வரி இருக்கும். முதல் 2 அடி முதல் 2 அடியும் சொல்ல வர கருத்து வந்து முற்று பெற்றிருக்கும். 3வது அடி இதழிலிருந்து மாறுபட்டு இருக்கும். இதுதான் கைக்கூ கவிதை. ஓகேயா? அடுத்து வந்து சென்றியூ கவிதை. கைக்கூ கவிதையை போலவே இதுவும் ஜப்பான் நாட்டில் தோன்றிய கவிதை வடிவம். கைக்கூ கவிதையை போலவே என்ன ஆகும், என்னன்னா இதுவும் வந்து ஜப்பான் நாட்டில் தோன்றிய கவிதை. இது 3 அடிகளை கொண்டது. இதுவும் வந்து 3 அடிகளை கொண்டது. பெரும்பாலும் 5, 7, 5 என அடிகளின் அசை அமையுமா. 5, 7, 5 என அடிகளின் அசை அமையும். கவிதை சுவை குறைந்து நகைச்சுவையும் அங்கதமும் மிகுந்திருக்கும். அதாவது நகைச்சுவையும் அங்கதமும் இருக்கக்கூடியது தான் சென்றியூ கவிதை. சமூக, அரசியல் ஆகியவற்றை நகைச்சுவையுடனும் அங்கத சுவையுடனும் வெளிப்படுத்தும். கைக்கூ கவிதைக்கும் சென்றியூ கவிதைக்கும் வேறுபாடு தெரியாமல் சிலர் எழுதுகின்றனர். ஓகேயா? இப்போ கைக்கூ கவிதைனா எப்படி இருக்கும், 3 அடி இருக்கும். ஃபஸ்ட்டு 2 அடியும் வந்து அந்த சொல்ல வர்ற கருத்து 2வது அடியில் முற்று பெற்றிருக்கும். 3வது அடி வந்து இதுக்கு சம்மந்தமே இல்லாமல் வேறொரு இதோட இருக்கும், மாறுபட்டு இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. முற்றிலும் அந்த சொல்ல வர்ற கருத்துக்கு மாறுபட்டு இருக்கும். அடுத்து சென்றியூ கவிதை அப்படிங்கிறது நகைச்சுவையும் அங்கதமும் கலந்திருக்கும். கைக்கூ கவிதைக்கும் சென்றியூ கவிதைக்கும் வேறுபாடு தெரியாமல் சிலர் எழுதுகின்றனர். ஒருவண்டி சென்றியூ என்ற கவிஞர் ஈரோடு தமிழன்பனின் இவ்வகையில் மிகவும் புகழ்பெற்ற நூலாகும். சென்றியூ கவிதை, முதல் சென்றியூ கவிதை அப்படின்னா ஈரோடு தமிழன்பன் தான். உண்டால்தான் கொல்லுமா, அணிந்தவன் கொலையுரை இப்போது, திருடனின் வைரம் அப்படிங்கிற அமுத பாரதியோட தான். அடுத்து வந்து நம்ம ஈரோடு தமிழன்பன், குருக்களாகி விட்ட கடவுள் மறுபடியும் கடவுளாகவில்லை, தட்டு நிறைய காணிக்கை. குருக்களாகி விட்ட கடவுள் மறுபடியும் கடவுளாகவில்லை, தட்டு நிறைய காணிக்கை. முதலாளி சமாதி மேல் முட்டிக்கொண்டு அழுதான் சம்பள பாக்கிக்கு. இதெல்லாம் வந்து சென்றியூ கவிதைக்கு எடுத்துக்காட்டு. இதை வந்து ஈரோடு தமிழன்பனோடது. சிலைக்கு வெளியே போய் வந்த கடவுள் நிலையாய் நின்றால் சிலையை காணோம். அவர் போயிட்டு வந்த கேப்பில் சிலையே காணாமல் போச்சான் அப்படின்னு சொல்லி எழுதுறது யார் அப்படின்னா ஈரோடு தமிழன்பன். இப்போ நமக்கு முக்கியம் வந்து கைக்கூ கவிதைனா என்ன, அதோட வடிவம். சென்றியூ கவிதைனா அதோட வடிவம். லிமரிக் கவிதை அப்படிங்கிறது அடுத்து 4.
இது ஆங்கில மொழியில் தோன்றிய ஒரு கவிதை வடிவமாகும். இது 5 அடிகளை கொண்டது. முதல் 2ம் ஜப்பான். இது ஆங்கில மொழியில் தோன்றிய ஒரு கவிதை வடிவமாகும். ஆங்கில மொழியில் தோன்றிய ஒரு கவிதை வடிவம் 5 அடிகளை கொண்ட கவிதை. புதுக்கவிதை இலக்கணம் என்ற நூல் இதனை அளவியற்பா என்கிறது. புதுக்கவிதை இலக்கணம் என்ற நூல் இதனை அளவியற்பா, அதாவது லிமரிக் கவிதையை இன்னொரு பேர் என்ன அப்படின்னா அளவியற்பா. அளவியற்பாவே லிமரிக் ஆகும். 5 அடி தன்னை அளவாக கொண்டு, 5 அடி தன்னை அளவாக கொண்டது, 5 அடி தன்னை அளவாக கொண்டது. அளவியற்பாவே தம் இயைபு பெற்றே அடி இகந்து வரினும் கடிவரை இன்றே அப்படின்னு ஒரு நூற்பாவிலே கொடுத்துருக்காங்க. சரியா? 5 அடிகளை கொண்டது 5 அடிகளை கொண்ட கவிதை. இது ஆங்கில மொழியில் தோன்றிய ஒரு கவிதை வடிவம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? அடுத்து நம்ம பார்க்க போகிறது லிமரிக்கு. நம்ம பார்த்தது லிமரிக், இப்போ பார்க்குறது லிமரிக்கு. இது ஓர் கலப்பின குறும்பா ஆகும். இதோட பேர் இது ஒரு கலப்பின குறும்பா. இது ஒரு கலப்பின குறும்பா ஆகும். ஆங்கில மொழியின் லிமரிக் கவிதையும் ஜப்பான் நாட்டினர் கைக்கு கவிதையும் இணைத்த கவிதையாகும். இது ஆங்கில மொழியோட லிமரிக் கவிதையையும் ஜப்பான் நாட்டின் கைக்கு கவிதையும் இணைத்த ஒரு வடிவம் லிமரிக்கு கவிதம், லிமரிக்கு கவிதை. இப்போ நம்ம லிமரிக்கு கவிதை அப்படின்னா என்னன்னு பார்த்தா ஆங்கில மொழியோட லிமரிக், ஜப்பான் நாட்டோட கைக்கு, இது 2ஐயும் சேர்த்தது தான் லிமரிக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இதோட இணைந்த வடிவம் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. லிமரிக்கின் இயைபையும் கைக்குவின் 3 அடியையும், அதோட லிமரிக்கோட இயைபு கைக்கு கவிதையோட 3 அடியையும் தன்னுள் கொண்ட கவிதை, தன்னுள் கொண்ட கவிதை. இது 3 அடி பாவாக அமையும், 3 அடி பாவாக அமையும். முதல் அடியும் 3ஆம் அடியை இயைபு தொடை பெற்று வருமா. முதல் அடியும் 3ஆம் அடியும், முதல் அடியும் 3ஆம் அடியும் இயைபு தொடை பெற்று வரும். டெட் பார்க்கர் என்ற ஆங்கில கவிஞர் இதற்கு லிமரிக்கு என்று பெயரிட்டார் என்பர். முதல் அடியும் 3ஆம் அடியும் இயைபு தொடை வருமா. 3 அடி முதல் அடி, 3ஆம் அடியும் இயைபு தொடை. இதை டெட் பார்க்கர் என்ற ஆங்கில கவிஞர் என்ன பண்ணியிருக்காரு, இதற்கு லிமரிக்கு என்று பெயரிட்டார் என்பர். கவிஞர் ஈரோடு தமிழன்பன் அவர்கள் எழுதிய சென்னிமலை கிளியோ பாத்ராக்கள் என்ற நூலை இக்கவிதைகளால் எழுதி தமிழுக்கு அறிமுகப்படுத்தினார். அப்போ லிமரிக்கு அறிமுகப்படுத்தினதும் நம்ம ஈரோடு தமிழன்பன் தான். சென்னிமலை கிளியோ பாத்ராக்கள் என்ற நூலை இக்கவிதைகளால் எழுதி தமிழுக்கு அறிமுகப்படுத்தினார். ஊதுவத்தி, அதாவது ஊதுவத்தி சின்னம் கட்சி வென்று கோட்டை பிடித்தும் நாற்றம் போகவில்லை இன்னும் அப்படின்னு சொல்லி ஈரோடு தமிழன்பன் ஊதுவத்தி சின்னம் கட்சி வென்று கோட்டை பிடித்தும் நாற்றம் போகவில்லை இன்னும். தவளைகளின் முத்த சத்தம் ஆனந்த தாண்டவம் ஆடுகிறது, விரதம் இருக்கும் பாம்பின் சித்தம் அப்படின்னு அழகான வரிகள். ஓகேயா?